2025 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் 45 நாள் மட்டும்தான் இருக்குது. வழக்கம் போல் இந்த வருஷமும் நிறைய ரெசல்யூஷன், நிறைய கோல் செட் பண்ணியிருப்போம். பட் அதில் ஒரு சில கோல்ஸை அச்சீவ் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே குவிட் பண்ணியிருப்பீங்க. ஆர்எல் ஸ்டார்ட் பண்ணாமல் வழக்கம் போல் கெத்து எப்படி பந்த சாமிக்கு விடுவாரோ அதே போல் இந்த வருஷத்தையும் எல்லாரும் என்ன போல் சாமிக்கு விட்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வருஷமுமே நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம், அது ஒரு ரெசல்யூஷன் செட் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு எப்போ ஹிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர் அண்ட் இந்த நவம்பர் மந்தில் தான் நமக்கு ஹிட் ஆகும். என்னடா இந்த வருஷத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் 2026 வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் திங்கை நான் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிடணுன்ட்டு திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இந்த ஒரு வீடியோ எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. எப்படியாச்சும் இந்த தடவை நான் இந்த இதை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் ப்ராஜெக்ட் 30. நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் ஸ்டார்ட் வித் சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ இருப்பார். ஸோ அவரோட சேனலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் சாய் தான். அருமையான கண்டென்ட்லாம் போடுவார். எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கலாம், புதுசாக என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலான்ட்டு சூப்பராக இருக்கும். அவரோட சேனலே ஒரு எஜுகேஷன் பேஸ் பண்ண ஒரு சேனல் தான். ஸோ இவர் போன வருஷம் டிசம்பர் மந்த் ப்ராஜெக்ட் 30 அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் அதை அப்பயே பார்த்து நிறையா தடவை எப்படியாச்சும் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு பார்த்தேன். பட் என்னால் முடியவே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 30னா என்ன, இதை எப்படி நான் ட்ரை பண்ணி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுங்கிறதையுமே நான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் 30 30 நாள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் நம்மளை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட் 30யோட ஒரு மெயின் மோட்டிவேஷன். 30 நாளும் ஒரு 10 ஆக்டிவிட்டியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லா விஷயத்தையுமே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 or 2 திங்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் டேவே ரீஸ்டார்ட் பண்ணணும். அந்த 10 ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வேக்கிங் அப் ஏர்லி, 6 மணிக்குள்ளே எழுந்திரணும். 2வது சன்லைட், 3வது எக்ஸசைஸ், 4வது பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், 5th ஒன் ஹைட்ரேஷன், தினமும் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கன்சியூம் பண்ணணும். 6வது நோ சுகர், 7வது நோ ஜங்க், 8வது ஒரு புக்கை ரீட் பண்ணணும். 9வது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணணும். 10வது அன்னைக்கு டேல என்னெல்லாம் நடந்ததோ அதை நம்ம ஜேர்னலிங் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த 10 ஆக்டிவிட்டி. அண்டு நான் இங்கே ஸ்கில்லுக்கு என்ன சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வீடியோ போடணும். கான்டென்ட் கிரியேஷன் தான் என்னோட ஸ்கில்லாக இருக்குது. இஃப் சப்போஸ் நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் 30ல் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுங்கிறதையுமே நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். 10 நாளில் கிவ் அப் பண்ணிட்டேன். 10 நாளில் கிவ் அப் பண்ணிட்டேன்னா நான் 10 நாள் என்னோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நான் அதை கண்டுக்காமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். அடுத்த மார்ச் மந்த்து பண்ணேன், ஏப்ரல் மந்த்து பண்ணேன். தொடர்ந்து இதே ஒரு லூப்பில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. 30 நாளும் நான் கம்ப்ளீட்டாக அதை பண்ணவே கிடையாது. ஒரே ஒரு மந்த்தை மட்டும் நினைக்கேன், ஐ திங்க் ஜூன் ஆர் ஜூலைன்னு நினைக்கேன். ஸோ ஒரு 25 நாள் வரைக்கும் என்னோடய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த தடவை என்னோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுறதுக்கு நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, நான் தினம் எவ்வளோ ஆக்டிவிட்டி முடிச்சிருக்கேங்கிறத கரெக்டாக 10 மணி போல் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட்டாக போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்அவே இருக்குது. லைக் என்னென்னு பார்த்தோன்னா, இப் சப்போஸ் இந்த 10 ஆக்டிவிட்டியில் ஒரு 2 இது நான் கம்ப்ளீட் பண்ணாட்டி ஒரு ஆக்டிவிட்டிக்கு 100 ரூபான்ட்டு 2 ஆக்டிவிட்டி 200 ரூபா. நான் யாருக்காச்சும் கமெண்ட் பண்ணுற ஒரு லக்கி பர்சனுக்கு நான் அதை கிவ்அவேவாக பண்ணலான்னு இருக்கேன். இப் சப்போஸ் நான் 10மே பண்ணாட்டி கூட 1000 ரூபா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ண பர்சனுக்கு நான் கிவ்அவேவாக கொடுக்கணும். நான் இதை ஏன் முடிவெடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போனா தான் நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவேன். இல்லாட்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே நான் ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக 2026 நம்மளோட வருஷமாக இருக்கும். அண்டு நீங்களும் இந்த ப்ராஜெக்ட் 30ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ராஜெக்ட் 30 எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நவம்பர் 18th, விச் மீன்ஸ் கம்மிங் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், see you in the next video. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.